இந்த சுன்னத்தை என்னைக்கு ஒரு நம்ம வெறுத்துட்டோமோ அல்லது மறந்துட்டோமோ அல்லது பொடுபோக்கா இருந்துட்டோமோ அசல்ட்டையா இருந்துட்டோமோ அப்பொழுது ஷாபான் மாதத்துல பிதாத்து வந்து என்ன செஞ்சுது உள்ள வந்து உட்கார்ந்து ஆட்டி படைக்குது. நாளைக்காக வேண்டி என்ன சம்பாதித்து வைத்திருக்கீங்க? சம்பாத்தியம்னா பொருள் அல்ல, பணம் அல்ல. கபூர்ல உட்கார்ந்து அமல் செய்ய முடியுமா? மறுமையில அமல் செய்ய முடியுமா? ஆகிரத்தில் அமல் செய்ய முடியுமா? சொர்க்கத்தில் அமல் செய்ய முடியுமா? மோசமான காலத்துல, குழப்பமான காலத்துல, ஃபித்னாவான காலத்துல, கொந்தளிப்பான காலத்துல, ஹர்ஜ் என்று சொன்னா கொந்தளிப்பான காலத்துல இபாதத் செய்திருக்கிறது என்னோட ஹிஜ்ரத் செய்ததுக்கு சமம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்க கொண்டு நமக்கு அந்தஸ்து எடுத்திருக்கான். நான்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாலே இந்த ஹதீஸ மௌதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. யாரு? எந்த இமாம்கள் தான் சொல்லியிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله وقال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி புனிதமிக்க ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, புனிதமிக்க ஜும்மா உடைய தலைப்பு ஷாபானு ஷஹ்ருல் குர்ரா. புனிதமிக்க ஷாபானுடைய மாதம் குர்ஆன் ஓதுதல், சுன்னத்தான நோம்பு நோக்குதல், இபாதத்துகளை அதிகமாக செய்தல் என்ற ஒரு மாபெரும் தலைப்பு நமக்கு தரப்பட்டிருக்கிறது. புனிதமிக்க ஷாபானுடைய மாதத்தில் இருக்கிறோம். இந்த ஷாபானுடைய மாதத்தில் சுன்னாவை மையத்தாக்கி ஹயாத்தாக்காம சுன்னாவை செய்யாமல், சுன்னா என்று சொன்னால் சுன்னத்தான நோன்பு இருக்குது. எப்படி ஃபர்தான தொழுகைக்கு முன்னால் முன் சுன்னத்து எப்படி இருக்கிறதோ அதுபோல ரமதானுடைய வருகைக்கு முன்னால், ரமதானுடைய ஃபர்தான நோன்புக்கு முன்னால் ஷாபான்ல சுன்னத்தான நோன்புகள் இருக்கிறது. இதை நம்ம எல்லாரும் பெரும்பாலும் செய்யறது இல்லை. உடல் வசதி இல்லாதவங்க அது விதிவிலக்கு. மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கோம், குவத்து இல்லை, அவங்க விதிவிலக்கு. ஆனால் இந்த சுன்னத்தை என்னைக்கு ஒரு நம்ம வெறுத்துட்டோமோ அல்லது மறந்துட்டோமோ அல்லது பொடுபோக்கா இருந்துட்டோமோ அசல்ட்டையா இருந்துட்டோமோ அப்பொழுது ஷாபான் மாதத்துல பிதாத்து வந்து என்ன செஞ்சுட்டு உள்ள வந்து உட்கார்ந்து ஆட்டி படைக்குது. இங்க ரெண்டு தவறு நடக்குது. சுன்னாவே ஹயாத்தாக்கணும். வசதி வாய்ப்பு உள்ளவர்னா சக்தி உள்ளவர்கள், பணத்தை சொல்லல, உடல் சக்தி உள்ளவர்கள் சுன்னத்தை ஹயாத்தாக்கணும். என்ன சுன்னத்து? இந்த மாதத்தில் அதிகமா இபாதத் செய்யறது, சுன்னத்தான நோம்பு நோக்கிறது, இப்படி செய்யறது. ஏன்னா ரமதானை வரவேற்கும் மூலமா இந்த மாசத்திலே இது ஆரம்பிச்சேன்னா அடுத்த மாசம் நமக்கு என்ன செய்யாது, பெரிய கஷ்டம் தெரியாது. ரமதானுடைய ஃபர்தான நோம்பு இது ஒண்ணு. அடுத்து அல்லாஹ் நாடியவர்கள் ஷாபான் மாசத்துல அதிகமான நோம்பு நோக்கிறாங்க. அவங்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள் புரியணும். நாம செய்யல. இன்னொரு சாரா என்னதுன்னா, இந்த சுன்னத்தான நோம்பு ஷாபான் மாதத்துல இருக்கிற மாதிரி நினைக்கல. ஆனா பிதாத்தை என்ன செய்யறாங்க அந்த மாதத்துல? பிதாத்துனா அல்லாஹ் ரசூலும் காட்டி தராது. பிதாத்துனா மார்க்கத்துல நூதன அனுஷ்டானங்களுக்கு தான் பிதாத்து சொல்லுவாங்க. அந்த பிதாத்து கொடி கட்டி பறக்குது.
எல்லா மாதத்துலையும் பறக்கிற மாதிரி இந்த மாதத்தில் என்ன செய்யுது, ஷாபானுடைய மாதத்தில் பறக்குது. அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக இந்த ஷாபானை ரமலானுக்காக வேண்டி தயாராகக்கூடிய அளவுக்கு இபாதத்துகளை இந்த மாதத்திலே செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் ரமலானுடைய எல்லா பரக்கத்துகளையும் நாம் அடைந்து மர்மையுடைய வெற்றிக்கு நாம் தயாராகுவோம் என்று ஏனைய செய்திகள்லாம் ஷரியத்தில் உள்ள குர்ஆன் ஹதீஸ்ல நமக்கு சொல்லி காட்டுது. இந்த இடத்துல நம்ம பார்க்கணும், நாம் ஏன் படைக்கப்பட்டோம், நாம் எதற்காக வேண்டி படைக்கப்பட்டோம், என்ன நோக்கத்துக்காக படைக்கப்பட்டோம் என்பதை குர்ஆன் சொல்லி காட்டுது. ஒற்றை வரியில சொல்லி போயிடலாம், இபாதத்துக்கு மட்டும்தான் படைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படின்னா தொழுதுட்டே இருக்கணுமா? இல்லை, எல்லா நம்ம இஸ்லாத்தில் எல்லா அம்சங்களையும் இபாதத்தை ஆக்க முடியும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை விசுவாசிகளே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், வல் தன்துரு நஃப்ஸும் மா கத்தமத் லிகத், நாளைக்காக வேண்டி. அல்லாஹ் எப்படி சொல்றான் பாருங்க, நாளைக்கே நம்ம மூத்தாயிடுவோமா? இல்ல, நாளைக்காக வேண்டி என்ன சம்பாதித்து வைத்திருக்கீங்க. சம்பாத்தியம்னா பொருள் அல்ல, பணம் அல்ல, என்ன என்ன நல்ல மக்களை நீங்க சேமித்து வைத்திருக்கீங்க என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிந்திச்சு பார்க்க சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்லுவான், வத்தகுல்லா, முதல்ல வத்தகுல்லா, அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க, திருப்பி வத்தகுல்லா இன்னல்லாஹ் ஹபீருன் மா தஅமலூன், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க, ரகசியத்தையும் பரகசியத்தையும் அறியக்கூடியவன். நீங்க என்ன அமல் செய்றீங்களோ, நீங்க என்ன செய்றீங்களோ அதை அல்லாஹ் அறிகிறான் என்று அல்லாஹ் முடிக்கிறான் அந்த வசனத்துல. அருமைக்குரியவர்களே, நாம் ஆகிரத்துடைய மக்களாக ஆக வேண்டும். துனியாவுக்காக வேண்டியே சிலர்கள் படைக்கப்பட்டிருக்காங்க, அந்த கூட்டத்தில் நம்ம இருக்கக்கூடாது. ஆகிரத்துடைய மக்களாக ஆக வேண்டும் என்பதுதான் ஷாபான் தரக்கூடிய மகத்தான பாடமாக இருக்கிறது. அருமையான சஹாபாக்கள் அடிக்கடி சொல்வார்கள், புரிந்து கொண்டார்கள். என்ன புரிந்து கொண்டார்கள்? இன்றைய நாளில் தான், இன்றைய நாளில் இந்த உலகத்தில் நாம் வசிக்கக்கூடிய நாள் தான் அமல் செய்ய முடியும். கபூரில் உட்கார்ந்து அமல் செய்ய முடியுமா? மறுமையில் அமல் செய்ய முடியுமா? ஆகிரத்தில் அமல் செய்ய முடியுமா? சொர்க்கத்தில் அமல் செய்ய முடியுமா? இல்லை. இன்றைய நாள் அமலுடைய நாளாக இருக்கிறது. நல்ல அமல்களை தேடிக்கொள்வோம். நாளை ஹிசாப் இருக்கிறது. ஹிசாப்னா கேள்வி கணக்கு. இங்கே ஹிசாப் கேட்க மாட்டோம், யாரும் யாரை பற்றி கேட்க மாட்டோம். ஆனால் கேட்க மாட்டார்கள், நாளை மறுமையிலே ஹிசாப் இருக்கிறது, கேள்வி கணக்கு இருக்கிறது. எனவே முஹாசிபத்து நஃப்ஸ், ஷாபான் மாதத்தில் நம்ம நஃப்ஸை தொட்டு நாமளே என்ன செய்யணும்? எடை போட்டு பார்க்கணும். முஹாசிபத்து நஃப்ஸ், நம்ம நஃப்ஸை நம்மளே என்ன செய்யணும்? கணக்கிட்டு பார்க்கணும். என்ன இந்த ஆத்மா நல்ல முறை செய்து கொண்டு போகிறது, என்ன செய்திருக்கிறோம், என்ன மறுமைக்காக வேண்டி சேமித்து வைத்திருக்கிறோம், மன்னரைக்காக வேண்டி, மௌத்துக்காக வேண்டி, பாசுக்காக வேண்டி, எழுப்பப்படுவதற்காக வேண்டி, சொர்க்கத்துக்காக வேண்டி, சுவால் ஜவாபுக்காக வேண்டி அங்க கேட்பார்களே கபரில், அதுக்கு என்ன தயாரித்து வச்சிருக்கோம்? வெறுமனே ரமதான் மட்டும் கை கொடுக்காது அருமைக்குரியவர்களே. அதனால நமக்கு பயம் இருக்கணும். இப்பவுமே நம்ம என்ன செய்யணும்? மௌத்துக்கு தயாராகன்னு சொன்னா நல்ல அமல்க செய்யணும். அல்லாஹ் எழுப்புவான், அவன் சன்னிதானத்தில் அவன் முன்னால் நிற்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நிறைய தாழ்த்துகள், வணக்க வழிபாடுகளை நாம் செய்து கொள்ள வேண்டும். இதுதான் ஆகிரத்திற்கும் மரணத்திற்கு பின்னால் உள்ள கபருடைய வாழ்க்கைக்கும் பிரயோஜனம் அளிக்கும். சஜிதாக்களை அதிகமாக செய்யணும். சஜிதான தொழுகை, சதகாக்களை அள்ளி வாரி கொடுக்க வேண்டும். அதுபோல சுன்னத்தான நோன்பை இந்த மாதத்தில் அதிகமாக பிடிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, குர்ஆனை அதிகமாக ஓத வேண்டும். இது போன்ற உபதேசங்களை கேட்டு அதன் மூலமாக பயன்பெற வேண்டும் என்பதை ஷாபானுடைய மாதத்தினுடைய செய்தியை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள். என்ன சொன்னார்கள் ஆயிஷா அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹா? என்ன சொன்னார்கள் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வருடத்தில் எத்தனையோ மாதங்கள் இருக்கிறது. முஹர்ரம் இருக்கிறது, சஃபர் இருக்கிறது, ரபீல் அவ்வல் இருக்கிறது, ரபீல் ஆகிர் இருக்கிறது, ஜமாத்துல் அவ்வல் இருக்கிறது, ஜமாத்துல் ஆகிர் இருக்கிறது, ரஜப் இருக்கிறது. ஆனால் ஷாபான்ல தான் அதிகமான நாட்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு நோட்டாங்க. உதாரணமா 1 to 25 வரைக்கும் வச்சுக்கலாம். ஒரு 25 நாள், 1 to 1 இல்லை, நான் உதாரணத்துக்கு சொல்றேன். அந்த மாசத்துல ஒரு 20 நாட்கள் அல்லது ஒரு 25 நாட்கள் அதிகமான சுன்னத்தான் நோன்பை என்ன செய்யணும், நம்மளால் முடிஞ்சா என்ன செய்யணும், வைக்க வேண்டும் என்ற செய்தியை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்லும்பொழுது, நபிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாபான் மாதத்தில் சுன்னத்தான் அதிகமான நோன்பு நோட்டார்களே, அதுபோல எந்த மாதத்திலே நோக்கவில்லை என்ற செய்தியை நீங்கள் புகாரி, முஸ்லீம் போன்ற நூல்கள் வழியாக என்ன செய்யலாம், நீங்கள் அறியலாம். அந்த அளவுக்கு அதிகமாக ஷாபான் மாதத்தில் நோன்பு நோத்திருக்காங்க. முடிஞ்சவங்க பிடித்து கொள்வோம். ஏன்னா இப்பொழுது விழித்து கொண்டால்தான் மண்ணறையில் விழித்து கொள்ள முடியும்.
இப்பொழுதே நம்ம பொடுபோக்கத்திலிருந்து நம்ம காப்பாற்றினாதான் ரமதான் நமக்கு கை கொடுக்கும். ஏன்னா இது கொள்ளையடிக்கணும்னா நன்மையை அதிகமாக கொள்ளையடிக்கக்கூடிய மாதங்களாக இருக்கிறது. எனவே இப்பவுமே நம்ம பயிற்சி எடுத்துனா ரமதான் நமக்கு கை கொடுக்கும் என்பதை நம்ம பார்க்குறோம். ஃபித்னா ஃபசாது நிறைஞ்ச காலத்தில் இருக்கும். ரசூலுல்லாஹ் முன்னறிவிப்பாக சொல்லிட்டு போயிட்டாங்க. ஃபித்னா ஃபசாதுனா குழப்பங்கள் நிறைந்த காலம், அமல் செய்ய விடமாட்டான் ஷைத்தான். அன்றைய காலத்திலேயாவது நாமெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னால் நமக்கு அல்லது கொஞ்சம் சற்று காலம் தானே, இப்போ தானே வந்து இந்த இன்டர்நெட் உலகம்லாம் வந்திருக்குது, சோசியல் மீடியாலாம் வந்திருக்குது. இதில் பாழா போனவங்க நிறைய பேர். இதனால் அமல் செய்ய முடியாது. பாருங்கள், வாரத்துக்கு வாரம் ஏதாவது பிரச்சனை இல்லாமல் இருக்குமா? இருக்காது. யாரோ எவரோ ஒரு கழுதையோ ஒரு குதிரையோ ஒரு மூதேவியோ யாரோ ஒரு பாவி ஊருக்கு ஊர் இருப்பாங்க. அந்த அந்த ஊரில் வந்து ஒரு சீசன் ஒரு 2-3 வாரத்துக்குலாம் என்ன நடந்தது? அதாவது ஒரு கடைநல்லூர் பிள்ளை புருக்கா போட்டு டான்ஸ் ஆடிச்சான். சரி, காலமாக வச்சு அதை திருத்தணும். இப்போ தான் சோசியல் மீடியா இருக்குல்ல, நானும் பதில் கொடுக்குறேன், நீனும் பதில் கொடு, நீனும் பதில் கொடு, நீனும் பதில் கொடு, எல்லாருமே சோசியல் மீடியாவில் இருக்கணும் யூடியூபர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை செய்தியை விட இவங்க பதில் கொடுத்த செய்தி இருக்க சுபான ஜல்ல ஜலாலா இதுதான் மிகைச்சு போச்சு. இது அமல் செய்ய முடியுமா? எங்கேயா ஊரில் ஒரு கழுதை இருக்கும், அதை வந்து காத்தவர்கள் ஜாகிலோன கால சலாமா, மடையர்களை வந்து நம்ம சலாம்னா என்னன்னு ஓடிதான் விட்டுறணும். அப்படிதான் குர்ஆன் சொல்லி காட்டுது. இதை தூக்கி பிடிச்சி நம்ம என்ன செய்யறோம்? பதில் கொடுக்குறோம். மார்க்கரியா பதில் கொடுக்குறோம். முடிஞ்சு போச்சு. ஒருத்தன் படுத்தான் கொடுத்தல 1000 பேர் கொடுக்கலாம். ரைட்டு, இது ஒரு சீசன் முடிஞ்சிட்டு அடுத்த வாரம் என்னடா நடக்குதுன்னு சொல்லி பார்த்தேன்னு சொன்னா இன்னொரு சீசன். அம்மாப்பட்டினம் இல்லாத மார்க்கத்தில் செஞ்சு அப்படித்தான் மேராஜ் விழா கொண்டாடுறேன்னு சொல்லி, மேராஜ் நடந்தது உண்மை, எப்போ நடந்தது யாருக்கும் தெரியாது. ஆனால் மேராஜ்னு ஒரு நாளை வச்சுக்கிட்டு அன்னைக்கு கந்தூரி நடத்தி சோறு போடுறேன்னு சொல்லிட்டு ஒரு முஸ்லீம் பெண்மணி ஏதோ வந்து ஒரு டோக்கனை வந்து ஒரிஜினல் இல்லாத டோக்கன் டூப்ளிகேட் டோக்கனை கொண்டு வந்துட்டாங்க. கொடுத்து தொலைய வேண்டியதானே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இத்தகுன் நார, நரகத்தை பயந்து கொள்ளுங்கள், உலவு பிஷக்கி தம்ரா, ஈத்தம்பழத்தில் ஒரு பாதி துண்டையாவது கொடுத்து பயந்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு வரும்போது சொல்றாங்க. அதுவும் முடியலன்னா நல்ல களிமா நல்ல வார்த்தையை சொல்லப்பா, உன்ட்ட ஒன்றும் இல்லைன்னா அதுவே தர்மமாயிடும் நன்மையாயிடுங்கிறாங்க. அவன் புர்காவை பிடிச்சி இழுத்தாங்கன்னு சொல்லி அது ஒரு சீசன். எவனோ ஒரு முதல்வர், ஒரு மாநிலத்தில் முதல்வர் எடுத்தால் துள்ளி குதிக்கிறோம். நம்ம கழுதைகள் பிடிச்சி இழுக்குது. உன் பொண்டாட்டிகள், உன் மனைவி, உள்ள பிள்ளைகள், அந்நிய பெண் சோறு இல்லைன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. இதுதான் இதுக்கு ஒரு சீசன். இதை போட்டா மனித உரிமை மீறல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன அமலா செய்கிறோம்? நம்ம இதை ஷைத்தான் பாக்கெட்லேயே வச்சுக்கிட்டு நம்மளே வினை கொடுத்து வாங்குறோம். நம்ம தானே 5 தினார் போடுறோம். ஆனால் அது இல்லாமல் இருக்க முடியாது. நன்மையான காரியங்கள் நிறைய இருக்குது, அதில் மாட்டுக்கருத்து இல்லை. ஆனால் தீமையில் போய் விழுந்துடுறோம். கத்திரிக்காய் அறுத்தா நல்லதாகிடும், கத்தி மனிதனை பதம் பார்த்தா கெட்டதாகிடும். அவ்வளோதான். அதை அந்த மாதிரி தான் நீங்கள் அதை எடுத்துக்கணும். அதே மாதிரி இது ஒளிஞ்சு போகுதுன்னு பார்த்தோன்னா, தமிழ்நாட்டை விட்டு அடுத்த மாநிலம் போகணும்ல, பக்கத்து மாநிலம் என்னது கேரளா. அங்கே ஒரு பெண்ணுக்கு பைத்தியம், ரீல்ஸ் பைத்தியம், அவள் எடுத்து போட்டானா, அந்நிய ஆனை போட இடிக்கிற மாதிரி போட்டானா, அதனால அவன் மானப்பட்டு இறந்து போயிட்டான். இதுக்கு ஒரு கூட்டம். இப்படி தான் நம்ம அமல் செய்யாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மளை ஷைத்தானின் மூலமாக நம்மளை பாதுகாக்கணும். இப்படி தான் ஷைத்தான் வந்து ஊடுருவான். இது ரசூலுல்லாஹ் முன்னறிப்பா சொல்லிட்டு போயிட்டாங்க. என்ன நடக்கும் தெரியுமா? பித்னா ஜமான்ல ஃபித்னாக்கள் நிறைந்து இருக்கும், குழப்பங்கள் நிறைந்து இருக்கும். மனிதர்கள் வந்து அதாவது உலக காரியங்களே முன்னோக்கி போவார்கள். இங்கே அப்படி சொல்லப்பட்டதாமே, இங்கே எப்படி பேசப்பட்டதாமே, இங்கே எப்படி நிகழப்பட்டதாமே என்றெல்லாம் சொல்லி மார்க்கத்தை விட்டு தூரமாயி, இபாதத்தை விட்டு தூரமாயி, அல்லாஹ்வுடைய சிந்தனை விட்டு தூரமாயி, துனியாலே மூழ்கி இபாதத்தை என்ன செஞ்சுருவாங்க? வீணாக்கிடுவாங்க. அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டும் போயிடுவாங்க என்று ரசூலுல்லாஹ் சொல்லும்போது என்ன சொன்னாங்க தெரியுமா? ஜவாமிஉல் கலாம். ரசூலுல்லாஹ் ஒன்று சொன்னா 1000 கருத்தை அடக்கலாம். கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் இபாதத்து ஃபில் ஹர்ஜி, அல் இபாதத்து ஃபில் ஹர்ஜி கஹிஜ்ரத்தின் இலைய. மோசமான காலத்தில், குழப்பமான காலத்தில், ஃபித்னாவான காலத்தில், கொந்தளிப்பான காலத்தில், ஹர்ஜ் என்று சொன்னால் கொந்தளிப்பான காலத்தில் இபாதத் செய்திருக்கிறது என்னோட ஹிஜ்ரத் செய்ததுக்கு சமம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்கே கொண்டு நமக்கு அந்தஸ்து நிறுத்திருக்கான். ஹிஜ்ரத்னா என்னங்க? மக்கா விட்டு மதீனாவுக்கு போனாங்க. எதற்காண்டி போனாங்க? ஈமானை காப்பாற்றுறதுக்காண்டி. எதற்காண்டி போனாங்க? தௌஹீதை கொண்ட கொள்கையை காப்பாற்றுறதுக்காக வேண்டி. எதற்காண்டி போனாங்க? குஃபுருடைய பூமியில இருந்து, நிராகரிப்புடைய பூமியில இருந்து ஈமானுடைய ஜோதிக்கு கொண்டு போனாங்க. இந்த மாதிரி காலத்தில் இபாதத் தான் மெயின். அதனால
கொஞ்ச காலம் வாழ்கிறோம், இபாதத்தோட போயிடுவோம், வெறுமன்ன ரமதானை மட்டும் வச்சு நம்ம போக முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஷாபான் மாதத்தில் இபாதத்தை நம்ம நினைச்சு அதிகமாக ரப்புல் ஆலமீன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு உணர்த்திக்கிறான். சுன்னத்தானது ஹயாத்தாக்கணும், ஹயாத்தாக்கலை சரி ஒளிஞ்சு போச்சு, அப்படியே சும்மா கிடக்கணும்ல. உதவி செய்யறவங்க பத்திரம் செய்யாமல் இருக்கணும். பிதாத்து வளர்ந்துட்டு சபைய பராத்து எப்போ தெரியுமா? பயணஞ்சில் இந்த மாசத்துல ஷாபான் மாசத்துல சபைய என்ற வார்த்தை அரபி கிடையாது, பராத்துடைய வார்த்தை அரபின்னு வச்சுக்கோங்க. சபைய பராத் இரவு, இரவு தமிழ் வந்துருச்சா, இதுலேயே டூப்ளிகேட்டு வணங்குச்சு. குவைத்தில் யாராவது செய்கிறோமா? உலகம் ஒரு இஸ்லாமாக இருந்தால் இன்னைக்கு இங்கே ஜும்மா தொழுனாங்க, நம்ம நாட்டில் தொழுது முடிச்சிட்டாங்க. நம்ம கொத்துபா நடத்தினோம், அவங்க நடத்தினாங்க. அவங்க 2 ரக்காத் தொழுவாங்க, நம்ம 2 ரக்காத் ஜும்மா தொழுகிறோம். இதுதான் அது ஒரு மேட் இன் இந்தியா, அது போன்ற உள்ள நாடு தயாரிப்பு அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்க வேண்டாம் சபை பராத்தை. அதுபோல் லைலத்துல் பராத்துன்னு சொல்லுவாங்க. சரி, இது அரபியில் வந்துட்டு பராத் இரவு. பராத்துனா அந்த நாளில் உள்ள பாவங்களெல்லாம் நீக்கி அல்லா இடத்துல நம்ம என்ன செய்கிறோம், நல்ல அமல் தேடுறோன்னு அர்த்தம் அந்த இரவில். இது ஹைரான நன்மையான காரியமாக இருந்தால் யார் செய்திருப்பாங்க? 23 ஆண்டு காலம் வாழ்ந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருப்பாங்க, சஹாபாக்கள் செஞ்சுருப்பாங்க, தாபியங்கள் செஞ்சுருப்பாங்க, தபா தாபியங்கள் செஞ்சுருப்பாங்க, கண்ணியத்திற்குரிய மேதைகள் செஞ்சுருப்பாங்க. எல்லாருமே இப்படி ஒரு இதை சரியான ஹதீஸில் இல்லை, ரசூலுல்லாஹி செய்யலை. அன்றைய இரவில் என்ன நடக்குதுன்னு சொன்னால் யாமுல்லை, இரவு நின்று வணங்குறது. இவனுக்கு ஒரு நாள் வணங்கினா தான் போதுமே, அதான் அவ்வளோதான். அதுக்கு பிறகு இல்லை வணங்காமல் இருக்கணும் இவனுக்கு, அதுதான் ஒரு நாள் நின்று வணங்குறது. சரி, அல்லாஹ் தஆலா லைலத்துல் கத்ர் மாதிரி சொல்லியிருந்தாலும் கூட நமக்கு நன்மை, ரைட், ஓகே, நம்ம அதை நம்ம புறக்கணிக்க மாட்டோம். கியாமுல் அந்த நாளில் சபை பராத் இரவில் நின்று வணங்குறது. அன்றைய நாளில் பகலில் நோன்பு வைக்கிறது. அரபியில் எப்படி டைட்டல்னா, ஏன்னா நெருப்பு இல்லாமல் புகையாது இல்லை. இப்போ நீங்கள் இதை கேட்டுட்டு வேற ஒரு மௌலவி இருக்கிற மாதிரியே பேசுவார், நீங்கள் தணறுவிய. என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், நிஸ்ஃபு ஷாபான், ஃபதுல் லைலத்து நிஸ்ஃபு ஷாபான், ஷாபானுடைய 15 இரவுடைய சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹதீஸ் எல்லாம் இட்டுக்கட்டப்பட்ட செய்தி, இந்த ஹதீஸ் எல்லாம் இட்டுக்கட்டப்பட்ட செய்தி, இந்த ஹதீஸ் எல்லாம் பலகீனமான செய்தி. ரசூலுல்லாஹ்வை தொட்டும் எதுவுமே சிஹத்தான சஹீஹாக வரலை. இதோட பெரிய என்னன்னு சொன்னா, அன்றைய இரவில் மக்ரிப் பின்னால் 3 யாசீன் ஓதுறது. மக்ரிப் ஜமாத்து முடிஞ்சால் நம்ம ஊர்லாம் பார்க்கலாம், அங்கே எங்கேயாவது ஒரு நாள் யாசீன் ஓதுனமா இல்லை. நான் அங்கே போனவுடனே மாறிடும். யாசீன் ஒன்று நீண்ட ஆயுளுக்காண்டி அல்லாஹ் கதிரை நிர்ணயிச்சுட்டான். நம்ம என்ன குட்டி கண்ணை போட்டால் அதை நடக்க போகுது. துவா கேட்கும் எல்லா இடத்துல. ஓதுனவங்க அடுத்த வருஷம் இருந்தாங்களா? இந்த வருஷம் யாசி இமாம் ஓதுனார், இமாமா வர வச்சுக்கோங்க. தொழுவைக்கு வந்தவங்க ஒரு யாசி நீண்ட ஆயுளுக்காக வேண்டி ஹதீஸில் இல்லை, சஹாபாக்கள் செய்யலை, இமாம்கள் சொல்லிக் கொடுக்கல. இன்னொரு யாசின் ரிஸ்க்கு விஸ்தீரமாக கிடைப்பதற்காக வேண்டி. அப்போ அங்கேயே யாசின் ஓதி உட்காந்துடலாம். குவையத்துக்கு குளிரில் கடந்து, வெயிலில் கடந்து, மலையில் கடந்து, நைட் டூட்டி பார்த்து, இரவு டூட்டி பார்த்து, மனைவி மக்கள்லாம் இழந்த தேவையில்லை. இந்த யாசின் காப்பாற்றின ரசூல்லாவை காப்பாற்ற யாசின் நம்ம காப்பாற்ற போகுது. இது ஒன்று ரிஸ்க்காக வேண்டி ஒரு யாசின். 2வது யாசின் அப்படி தான் சொல்லி தருவேன், நீங்கள் ஓதுங்கன்னு சொல்லுவேன், நம்மளும் ஓதியிருக்கோம். 3வது யாசின் பலா முசீபத், டாக்டர்கிட்டே போக தேவையில்லை, நோய் நிவாரணம்லாம் போயிடும். மகரிப் பின்னால் ஓதணும். இது யாரும் சொல்லித்தரல. மார்க்கத்தில் இல்லாத பொல்லாத செய்திருக்கிற பெரிய குற்றம், நரகத்துக்கு எழுதி சொல்லிடும். அதனால் பாருங்களேன், இப்படி பேசுகிறோம். தமிழ்நாட்டில் பாருங்கள், சபை பராத் இரவில் பாருங்கள், அதிகமான மக்கள் தமிழ்நாட்டில், ஸ்ரீலங்காவில் இருக்குது, அதிகமான மக்கள் ஹக்கை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. ஏற்றுக்கொள்ளாதான் வரவில்லை, ஹக்குக்கு வர்றதுக்கு பிரியப்படவே மாட்டாங்க. பாத்தில அசத்தியத்தை விரும்புவாங்க, அதன் மேலே ஒரு ஆசை வைப்பாங்க, அதிலே வாழ்ந்து அதிலே மரணிக்கிறாங்க. ரப்புல் ஆலமீன் பாதுகாக்கணும், நம்மளை அந்த கூட்டத்திலிருந்து ரப்பு பாதுகாக்கணும். ஏன்னா ஹக்குக்கு அவங்க உள்ள இடம் கொடுக்காம இறுகிடுச்சு. அதனால ஹக்கை அவங்க ஏற்றுக்கொள்ளலை, சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளலை. அல்லாஹ் சொல்லி காட்டினான், லகத் ஜீனாக்கும் பில் ஹக்கி, சத்தியத்தை உங்கள்கிட்ட கொண்டு நாம் நிறுத்தணும். நீங்கள் துனியாவில் வாழப்போது வலாக்கின்ன அக்ஸருக்கும் காரிஹூன், அதிகமானவர்கள் நீங்கள் என்ன செஞ்சீங்க தெரியுமா? அந்த சத்தியத்தை வெறுத்தீங்கப்பா. சிறிய கூட்டம் தான் சத்தியத்தில் இருக்குது, பெருங்கூட்டம் எங்கே இருக்குது? அசத்தியத்தில் இருக்குது. அதுக்கு உலமாக்களும் காரணம், அறியாமல் நம்ம செஞ்சு போயிடுறோம். எனவே அருமைக்குரியவர்களை, சத்தியம் என்னான்னு தெரியணும் முதல்ல. அல்லாஹ் தஆலா நம்மளை இந்த பள்ளிக்குள்ளே சேர்த்துட்டான்.
இதனால எங்களுக்கு எந்த ஒரு பெருமையும் கிடையாது, இதனால எந்த லாபமும் கிடையாது. ஆனா உங்களை இங்க சேர்க்கணும், அங்க கொண்டு சேர்த்துட்டான். சத்தியவான் கூட சேர்ந்துட்டான். இறுதி வரைக்கும் அந்த சத்தியம் இருக்கணும். இல்முல, கல்வியில, பேச்சில, அறிவில, ஆற்றல்ல உயர்ந்தவர்கள் எல்லாம் அசத்தியத்தில் நிற்கிறார்கள். அல்லாஹ் ஒன்றுமே, அல்லாஹ் ஹைரை கொடுக்கறதுக்கு, ஹிதாயத்தை கொடுக்கறதுக்கு, தீனுடைய விளக்கத்தை கொடுக்கறதுக்கு கல்வியெல்லாம் பார்க்க மாட்டான். ஆளை தான் தேர்ந்தெடுப்பான். நபிமார்கள் தேர்ந்தெடுத்த மாதிரி அந்த பாக்கியத்தை நம்ம தந்தான். யாருக்காக வேண்டி, எவருக்காக வேண்டியும் இறுதி மூச்சு வரை பிதஅத்தை நெருங்காமல், வழிகேட்டுக்கு நெருங்காமல், ஹக்கை மட்டும் சொல்லக்கூடியவர்களாக, செய்யக்கூடியவர்களாக வல்ல ரஹ்மான் யாவர்களையும் ஆக்கிடுவான் என கூறி முதல்ல நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹாபி அஜ்மஈன். أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد. அருமைக்குரியவர்களே, இவ்வளோ நேரம் நம்ம கத்தி பேசணும். ஆனால் பேசின பேச்சில் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த மாதிரி சபைய பெராத்தை கொண்டாடுவது மார்க்கத்தில் இடமில்லை என்று பேசினோம். வரக்கூடிய வாரத்தில் எதிரணியில் இருக்கக்கூடியவர்கள், அதான் அப்படி சொல்லணும், எதிர்முனையில் இருக்கக்கூடியவங்க அசத்தியத்துக்காக வேண்டி, ஏதோ ஒரு லாபத்துக்காக வேண்டி உலகத்தில் பொதுமக்களை போட்டு உலமாக்கள் குழப்பிட்டு இருப்பாங்க. அது என்ன நல்லா அறிவான். ஒரு ஹதீஸை தான் காட்டுறாங்க. இந்த ஹதீஸ் தான் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்ன்னு சொன்னேன். மௌது, நான்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாலே இந்த ஹதீஸை மௌதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. யார்? எந்த இமாம்கள் தான் சொல்லியிருக்காங்க. அதில் இந்த மாதிரி ஆள் வராங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோத்தையும் விளக்கிட்டு கிடக்க முடியாது ஜும்மாவில் கடந்து. அது என்ன ஹதீஸ்ன்னு சொன்னேன்னா, கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானா ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இதா கானத்து லைலத்து நிஸ்ஃபி மின் ஷஅபான், ஷஅபான் பாதி இரவை அடைந்து விட்டால், ரசூலுல்லாஹ் சொன்னதாக வருது, ஃபகூமு லைலஹா, அந்த இரவுல நின்று வணங்குங்க, வஸூமு நஹாரஹா, அந்த பகல் நாளில் நோன்பு வைங்க, அந்த பகலில் நோன்பு வைங்க, அந்த இரவுல நின்று வணங்கணும், பகலில் நோன்பு வைக்கணும். ஃபைனல் காரணம் தெரியுமா? ஃபைனல்லாஹ் யன்ஸிலு ஃபீஹா, அந்த இரவிலே அல்லாஹ் இறங்குகிறான். குரூபி ஷம்சி, மக்ரிப் வான நேரத்தில் இறங்குகிறான். இலா சமாயி துன்யா, முதல் வானத்துக்கு இறங்குகிறான். இறங்கி அல்லாஹ் சொல்கின்றானா, கேட்கின்றானா, என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர் யாரும் இல்லையா, அவருடைய பாவத்தை மன்னிக்கிறேன். என்னிடத்தில் ரிஸ்கை வேண்டக்கூடியவர் யாரும் இல்லையா, அவருக்கு ரிஸ்கை விஸ்தீனமாக கொடுக்கிறேன். யார் யாரெல்லாம் சோதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, நோயில, கஷ்டத்தில், துன்பத்தில், பிரச்சனையில் யார் யாருக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அவர்கள் முறையிட மாட்டார்களா? நோயா இருந்தால் நான் நிவாரணம் கொடுக்கிறேன். இன்னும் இப்படி சொல்லி சொல்லி எல்லாம் கேட்க சொல்றானா. எது வரைக்கும் இருக்கு? ஃபஜ்ர் வரைக்கும் இருக்கு இந்த ஹதீஸ். இதை மட்டும் நான் சொல்லிட்டு போனா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதை தானே செய்ய சொன்னாலும் சொல்லி இப்போ வந்தவங்க கடைசியாக வந்தவங்க நடிச்சிட்டு போயிடுவாங்க. ஏன்னா முன்னால் போட்டு முதல் கொதுபாடு அடிச்சது யாருக்கும் தெரியாது. இப்போ நான் வர்றேன் பாயிண்ட்டுக்கு. இப்படி ஹதீஸ் இருக்குது. ஏன்னா எதுக்கான இந்த ஹதீஸை சொல்றேன்னா, டைம் போயிட்டு இருக்குது. எதுக்கான சொல்றேன்னா, இப்படி சொல்லுவாங்க, சொல்லி அவர் சொன்னது தப்பு மாதிரி கொண்டு வருவாங்க. இந்த ஹதீஸ்களை வல்லுநர்களால் நிராகரிக்கப்படுகிறது. சற்று முன் வாழ்ந்து மரணித்த சவுதி அரேபியாவுடைய தலைமை இமாம் இப்னு உஸைமீன் கடுமையாக மறுக்கிறார். ஒன்றும் இபாதத் செய்யாட்டாலும் பரவாயில்ல, மார்க்கத்தில் குழப்பக்கூடாது. அருமைக்குரிய அந்த மார்க்கம் காலம் தொட்டு காலமாக ரசூலுல்லாவுடைய பொன்மணிகள் பாதுகாக்கப்பட்டன. ரசூலுல்லா நம்முடைய வீடுகளிலே வாழ்கிறார்கள், நம் சிந்தனையிலே வாழ்கிறார்கள், நம் உறக்கத்திலே வாழ்கிறார்கள், நம் தொழிலே வாழ்கிறார்கள், நம் இபாதத்திலே வாழ்கிறார்கள். மாபெரும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூமிக்கு விட்டு கீழே போனாலும் கூட இன்றும் நடமாடும் செய்தியாக கண்மணி ரசூலுல்லாஹ் நிற்கிறாங்க முன்னால. அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இட்டு கட்டப்பட்ட செய்தி, பலகீனமான செய்தி, ஆதாரத்துக்கு நிற்க முடியாத செய்தி. எதையாவது செய்கிறா இருந்தா, மசாயிலுக்கு செய்கிறா இருந்தா சரியான ஆதாரம் தேவை, அதனால கூடாது. அன்ற இரவு சலாத் தஸ்பீ தொழுகிறீங்க, அந்த சலாத் தஸ்பீன்னு ஒரு தொழுகை இருக்குது. எதிர்ப்பு இல்லாமல் புகையாறுதுல ஹதீஸுகளால் அது பலகீனமாக்கப்படுது. இந்த மாதிரி பிதாத். அடுத்து இதை ஏன் செய்தார்கள்? சபைய பராத்திரம் ஏன் செய்தார்கள்? குர்ஆன் ஆயத்தை வசனத்தை ஆதாரம் காட்டுறாங்க. எதுக்கான இதை சொல்லலாம்? சும்மா டைம் போனாலும் பரவாயில்ல. என்ன எதுக்கான சொல்றேன்னா, ஆதாரங்களை கொண்டு சமர்ப்பிப்பாங்க. நீங்க திணறிடுவீங்க. என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹ் குர்ஆன்ல சூரத் துஹான்ல சொல்லி காட்டினான். எடுத்த அல்லாஹ் சொல்லிக்கிறான் அந்த சூராவிலே, இன்னா அன்ஸல்னா ஃபீ லைலத்தின் முபாரகத்தின், பரக்கத்து பெற்ற இரவிலே இதை நாம் இறக்கினோம் குர்ஆனை என்று அல்லாஹ் சொல்லிட்டு வரும்போது, இன்னா குன்னா முந்திரீன், இதை கூட நாம் மக்களை எச்சரிக்கை செய்கிறோம். ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹக்கீம், ஒவ்வொரு காரியம், உறுதி செய்யப்பட்ட காரியம் அனைத்துமே
அன்றைய நாள் தான், அன்றைய இரவில் தான் பிரித்து தெளிவாக ஆக்கப்படுது. உங்களுக்கு இவ்வளோ இவ்வளோ இருக்குன்னு இதற்கு என்ன விளக்கம்னு சொல்லி கேட்டேன்னா, லைலத்துல் கத்ர் இரவை குறிக்குது அப்படின்னு சொன்னாங்க. மார்க்கம் தெளிவானது, ஹக்கு தெளிவானது. அல்லாஹு தஆலா ஹக்கை காட்டுவானாக, சத்தியத்தை சத்தியமாக காட்டுவானாக, பாத்திலை பாத்திலாக காட்டுவானாக, அசத்தியத்தை அசத்தியமாக காட்டுவானாக, நல்லவருடன் சேர்த்து வைப்பானா என கூறி என்னுடைய ஹுத்பாவை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.